நமஸ்காரம். வெல்கம் டு ஸ்ரீ சக்கரம் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் வீட்டில் செல்வ வளம் பெருக என்னென்ன வழிமுறைகள் கடைப்பிடிக்கணும்னு பார்க்கலாம். மகாலட்சுமியை தொடர்ந்து வழிபட்டால் சுகபோக வாழ்வு தரும் சுக்கிரனின் பார்வை பரிபூர்ணமாக கிடைக்கும். திருமகளான மகாலட்சுமியை மட்டும் வழிபடாமல் திருமால் திருமகள் ஆகிய இருவரையும் சேர்ந்தே வணங்க வேண்டும். ஆதிசங்கரர் அருளிய கனகதாரா ஸ்தோத்திரம் பாடி மகாலட்சுமி வழிபட்டால் செல்வ வளம் பெருகும். வில்வத்தில் மகாலட்சுமி வாசம் செய்வதாக ஐதீகம். வில்வ இலைகளால் மகாலட்சுமிக்கு அர்ச்சனை செய்து வழிபட்டால் செல்வ வளம் பெருகும். லக்ஷ்மி குபேர மந்திரங்களை பாடி வழிபட மகாலட்சுமியின் அருளோடு செல்வ வளமும் பெருகும். சொர்ண ஆகர்ஷண பைரவரை அஷ்டமியன்று வரும் ராகு காலத்தில் வழிபட்டால் செல்வ வளம் பெருகும். தீப ஒளி, யானை, பூரண கும்பம் ஆகியவற்றில் எப்பொழுதும் லக்ஷ்மி கடாட்சம் நிறைந்திருக்கும். வீட்டில் விளக்கேற்றி இறைவனை வழிபடுங்கள். விளக்கேற்றும் முறை: ஒரு மரப்பலகையில் கஸ்தூரி மஞ்சளை பன்னீர் குழைச்சி பூசி அதன் மேலே பசுஞ்சாணத்தை ஓர் உருண்டையாக செஞ்சு அதற்கு மேலே வெள்ளி காமாட்சி அம்மன் தீபத்தை வச்சு அதில் தழும்ப பசுனை விட்டு ஒத்த தாமரைத்தண்டு, சிவப்பு தாமரைத்தண்டு திரியாக பார்த்து வாங்கி அதை அதில் போட்டு அது கூட சேர்க்க வேண்டியது பச்சை கற்பூரம், கற்கண்டு, ஜவ்வாது. இது மூணையும் நெய்யோடவே கலந்துடணும். அதுக்கப்புறம் தீபம் ஏற்றி நான் சொல்ல போகிற மகாலட்சுமி மந்திரத்தை 108 முறை சொல்லணும். இதை தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தீங்கன்னா மகாலட்சுமி கடாட்சம் உங்கள் வீட்டில் நிறையிறத நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம். இப்போ நாம் அந்த மகாலட்சுமி மந்திரத்தை பார்க்கலாம். ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் மகாலட்சுமி மகாலட்சுமி யோகி யோகி சர்வ சௌபாக்கியமே தேஹி ஸ்வாஹா. இந்த மந்திரத்தை 108 முறை விளக்கில் எரிகிற தீபத்தை பார்த்து மகாலட்சுமியை மனதார நினைத்து கொண்டு சொல்லிகிட்டே வந்தீங்கன்னா உங்கள் வீட்டில் மகாலட்சுமி கடாட்சம் நிறைஞ்சிருக்கிறத நீங்கள் பரிபூரணமாக உணரலாம். அதை உணரும்போது கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி.